ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் ஸ்டோரி கார்டன். இன்னைக்கான மாரல் ஸ்டோரி என்ன நம்ம பார்க்கலாமா? ஒரு அப்பா, அவரோட 10 வயது மகன் 2 பேரும் அந்த ஊர்ல நடக்கிற கைட் ஃபெஸ்டிவலுக்கு போறாங்க. அந்த ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துக்கு போனதும் அந்த பையன் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றான். வானம் ஃபுல்லான கலர் கலரான விதவிதமான பட்டங்கள் பறந்துட்டு இருக்கு. இதை பார்த்ததும் அவன் ரொம்ப குஷி ஆயிடுறான். இப்ப தன்னோட அப்பா கிட்ட, அப்பா எனக்கும் ஒரு பட்டம் வாங்கி கொடுங்க, நானும் பட்டம் விடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு கேக்குறான். உடனே அந்த அப்பா பக்கத்துல இருக்க அந்த கடைக்கு போய் அவனுக்கு விருப்பமான பட்டத்தை வாங்கி கொடுக்கறாரு. 2 பேரும் வராங்க. அந்த பையன் பட்டம் விட்டுட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் போய் அவன் தன்னோட அப்பா கிட்ட கேக்குறான், அப்பா இந்த நூலை நம்ம கட் பண்ணி விட்டுடலாமா? இந்த நூல் தான் இந்த பட்டத்தை ரொம்ப ஹைட்டுக்கு போற விடாம தடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். சோ நம்ம இந்த நூலை கட் பண்ணி விட்டுடலாமா அப்படின்னு கேக்குறான். இப்ப அப்பா எதுவும் பேசல, அவனை தடுக்கவும் இல்ல. அவன் என்ன சொன்னானோ அதே மாதிரியே அந்த நூலை கட் பண்ணி விட்டுறாரு. இப்ப அந்த பட்டம் கொஞ்சம் மேல பறக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எப்படி மேல போச்சோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கீழே வந்து ஏதோ ஒரு தூரத்துல இருக்க ஒரு பில்டிங் மேல அது விழுந்துடுது. இத அந்த பையன் பாத்துக்கிட்டே இருக்கான். அப்பா கிட்ட கேக்குறான், பா நான் பட்டத்தோட அந்த நூலை கட் பண்ணா அது ரொம்ப ஹைட்டுக்கு போகும், ஃப்ரீயா இன்னும் ஃபாஸ்டா பறக்கும்னு நினைச்சேன், ஆனா அது விழுந்துடுச்சு, ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னு தன்னோட அப்பா கிட்ட கேக்குறான். அப்பா ரொம்ப பொறுமையா அந்த பையனுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. இல்லப்பா, உண்மையிலேயே அந்த நூல் பட்டத்தை மேல போறத தடுக்கல, அதுதான் அந்த உயரத்துல அத நிலைச்சிருக்க ஹெல்ப் பண்ணுச்சு. எப்பெல்லாம் காத்து குறைஞ்சிச்சோ அந்த நூல் பட்டத்தை கீழே விழாம பாத்துருச்சு. எப்பெல்லாம் அதிகமான காத்து அடிச்சதோ அப்ப அதே நூல் அந்த பட்டத்தை சரியான திசையில பறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அதனால அந்த நூலோட உதவியால அது சரியா போயிட்டு இருந்தது. நீ எப்ப அந்த நூலை கட் பண்ணியோ அதுக்கு எந்த ஒரு ஆதரவும் இல்லாம அந்த பட்டம் கீழே விழுந்துடுச்சு அப்படின்னு சொல்றாரு. இதுதான் நம்மளோட கதை. இந்த கதையில இருந்து நமக்கு கிடைக்கிற மாரல் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, வாழ்க்கையில சில நேரங்கள்ல நம்ம உயர்ந்த நிலையில இருக்கும்போது நம்மோட இருக்க விஷயங்கள் நம்மள மேல மேல வளர விடாம செய்யுதுன்னு நினைக்கிறோம். உதாரணமா, சில நேரங்கள்ல வீட்டோட கட்டுப்பாட்டுல இல்லாம இருந்திருந்தா நம்ம வாழ்க்கையில வேகமா முன்னேறி பெரிய ரீச்சஸ் சீக்கிரம் அடைச்சிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மையில நம்மளோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்விஷர்ஸ், இவங்க தான் நம்ம லைஃபோட டஃப் சிச்சுவேஷன்ஸ்ல நம்மளை தாங்கி நிறுத்துறாங்க. அவங்களோட கோஆபரேஷனும் மோட்டிவேஷனும் தான் நம்மள ரொம்ப பெரிய ஹைட்டுக்கு ரீச் பண்ணும். அவங்க நம்மளை கட்டி போடல, அவங்க தான் நம்மளை ஆதரிக்கிறாங்க. சோ அவங்கள ஒருபோதும் விட்டுடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியோட மாரல். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி நிறைய ஸ்டோரிகளை கேட்கறதுக்கு எங்க சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நாளைக்கு ஒரு நல்ல மாரல் ஸ்டோரியோட உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ.